இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விஷயத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, மாரி செல்வராஜின் வாலி அந்த படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று ஆகஸ்ட் 23 உலகெங்கும் எல்லா திரையரங்கிலும் ரிலீஸ் ஆகிருச்சு. நம்மளும் படம் பார்த்தாச்சு. இந்த படத்தை பற்றி என்னங்க சொல்கிறது, இந்த படத்தை பார்க்கும்போது மனசை போட்டு ரொம்பவும் இறுக்கிடுச்சு. ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. இன்னும் அந்த படத்துலேருந்து நம்மளால் வெளியே வர முடியல. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, முக்கிய கதாபாத்திரத்தில் கலையரசன், திவ்யா துரைசாமி, நிக்கிலா விமல், அப்புறம் மாரி செல்வராஜோட ஊர் மக்கள், திருநெல்வேலி மக்கள் எல்லாருமே முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, சிவனேந்தன், சேகர்னு 2 பசங்க அந்த படத்தில் வராங்க. அந்த பசங்களோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரலாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் என்னென்ன செஞ்சுருப்போம், என்னென்ன சேட்டைகள்லாம் செஞ்சுருப்போம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்சிகள் அப்படியே எடுத்திருக்கிறாங்க. ஸ்க்ரீனில் அந்த காட்சிகளை பார்க்கும்போது நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் நமக்கு அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு. இந்த படத்தை பற்றி நம்ம பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள், கேமரா ஒர்க்கு, தேனி ஈஸ்வரோட கேமரா ஒர்க்கெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவரோட ஒவ்வொரு விஷுவல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை அந்த கதைக்குள்ளேயே கூப்பிட்டு போகுது. நம்ம தான் என்னமோ அந்த திருநெல்வேலி கிராமத்தில் இருக்கிற மாதிரியும், நம்ம தான் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் மாதிரியும் அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. தேனீஸ்வரோட விஷுவல்ஸ், கேமரா ஒர்க்கெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எடிட்டரோட ஒர்க்கு, ஸ்டண்ட் டீமோட ஒர்க்கு, மேக்கப் மேனோட ஒர்க்கு, மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தோட ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா, படத்துக்கு ரொம்பவும் பாசிட்டிவாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ அற்புதமாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. படத்தோட முதல் பாதி வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிவனேந்தன், சேகருங்கிற 2 பசங்களை வச்சு, ஒருத்தர் ரஜினி ஃபேனு, இன்னொருத்தர் கமல் ஃபேனுன்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக அழகாக கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்களோட நட்பு, அவங்களோட ஃபன்னு, அதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதுதான். சின்ன வயசில் நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம், அந்த விஷயங்கள்லாம் நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போகுது. அப்புறம் அந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் எப்படி தாரையெல்லாம் சுமந்துட்டு எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த முதலாளிகள்லாம் வந்து அவங்கள எப்படி வேலை வாங்குறாங்க, ஒரு ரூபா கூட கேட்டதுக்கு வந்து அவங்கள என்ன நிலைமைக்கு ஆளாக்குறாங்க. அவங்க வாங்கின கடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு போகாமல் தார் சமைக்க வைக்கிறது, ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசைப்படுற பசங்களை வந்து பார்த்திங்கன்னா தார் சமைக்க வைக்கிறது, வாழைத்தாரை வந்து சமைக்க வச்சு கடனை கழிக்க வைக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கா, இப்படியும் ஒரு ஊர் இருக்கா, இப்படியும் மனுஷங்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த விஷயங்களை பார்க்கும்போது. அப்புறம் சில விஷயங்கள் காமெடியாகவும் எதார்த்தமாகவும் அப்படியே கலகலப்பாக போகுது முதல் பாதி. 2ஆம் பாதி வந்து ஆரம்பித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இன்ட்ரோவில் தான் மாரி செல்வராஜ் வந்து ஒரு முக்கியமான கதையோட கருவியை அங்கே வைக்கிறாரு இன்ட்ரோவில். அதுக்கப்புறம் படத்தோட 2ஆம் பாதி ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு சீனும் அந்த 2ஆம் பாதி ஆரம்பித்ததில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு காட்சியும் வந்து பார்த்திங்கன்னா மனதை போட்டு ரொம்பவே இறுக்கிடுச்சு. நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்மளை அறியாமல் குமிவோம், நெளிவோம், மனசு பதறும், கண் கலங்கும். என்னடா இப்படியும் ஒரு விஷயங்கள் இருக்கா, இதெல்லாம் தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நமக்குள்ளே மண்டையில் ஓடும். படம் முடிஞ்சு வெளியில் வர ஒவ்வொருத்தரோட கண்ணிலையும் நான் கண்ணீரை பார்த்தேன். நானே அழுதேன். ஒரு உண்மையான படைப்புனா இதுதான். மாரி செல்வராஜ் இந்த இடத்துல வந்து ஜெயிச்சிட்டார் உண்மையாக. இந்த மாதிரி படங்களுக்கு தான் ஏன் உண்மையாக அவார்டு கொடுக்கணும். நிறையா படங்கள் எடுக்கிறாங்க, நாங்களும் அவார்டு நாமினேஷன் ஆகியிருக்கோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு படங்களையெல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் காமிச்சோம்னா அந்த நாமினேஷனில் செலெக்ஷன் பண்ணுறவங்களாம் பதறிடுவாங்க. உண்மையாக இந்த மாதிரி ஒரு உலகம் ஒரு இன்னும் இருக்கா, இந்த மாதிரி மக்கள் இருக்காங்களான்னு பதறிடுவாங்க. இந்த மாதிரி படத்துக்கு தான் உண்மையாக வந்து அவார்டெல்லாம் தரணும். நம்ம ரிவ்யூவர் பிரசாந்த் என்ன சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் அவார்டு கிடைக்கலனா உண்மையாகவே அவார்டெல்லாம் ஸ்கேமு தான், உண்மைக்குமே ஸ்கேமு தான். இந்த மாதிரி ஒரு படைப்பு வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து ஒரு 10 வருஷம் தமிழ் சினிமாவுக்கு வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி படங்களையெல்லாம் வந்து தமிழ் ஆடியன்ஸ் போய் பாருங்கள், கொண்டாடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல படம், ஒரு அருமையான படத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்துக்கு போனீங்கன்னா அவரை பற்றியும் அவரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லட்சக்கணக்கான மக்களை பற்றி இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஜாதி சார்ந்த படமே இல்லை, இது வந்து அவங்களோட யதார்த்தமான வாழ்க்கை கதையை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. சந்தோஷ் நாராயணனோட ஒவ்வொரு இசையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்கலங்க இருக்குது. கதையோடு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகுது. ஒவ்வொரு பாடல்களும் பின்னணி இசையும் அப்படியே பதற வைக்குது நமக்கு
திரையரங்கில் உட்காந்து பார்க்கும்போது எல்லாத்தோட இருக்குங்க, குறையே இல்லைங்க இந்த படத்தில். இந்த படத்தில் போய் நம்ம என்ன குறைய சொல்கிறது? லாகு, செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக போகுது அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குறையுமே இல்லை. இந்த படத்தில் நம்ம குறை சொன்னோம்னா நம்ம வாய் தான் அழுகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான படைப்புங்க. இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு போய் மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல நல்ல படைப்புகள் வெளியில் வரும். நிறையா மக்களோட கஷ்ட நஷ்டம் என்னென்னு தெரிய வரும். இந்த மாதிரி படைப்பை நம்ம கொண்டாடலைன்னா நம்ம தான் தப்பானவங்களாம் மாறுவோம் நம்ம. ஸோ அதுதாங்க வாழை படத்தை பற்றி வேறு என்ன சொல்கிறது. இந்த படத்தை பார்க்க பார்க்க கண்ணீர் மட்டுமே தான் வருது. ஒரு நல்ல படம், குடும்பத்தோடு போய் பாருங்கள். முதல் பாதியும் இரண்டாம் பாதியும் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஒவ்வொரு மக்களோட உழைப்பும் படத்துக்கு பெருசாகவே இருக்குது. அந்த மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களை வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் இன்னும் நம்ம மரியாதை கொடுக்கணும். இன்னும் அவங்களெல்லாம் பெரிய இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும். வேறு மாதிரி வரணும், மாற்றணும் அப்படின்னு நமக்கு தோணும். வாழை வழியின் ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு இந்த படம். நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.